Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் Bose-Einstein condensation. இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம Subscribe பண்ணுங்க. Bose-Einstein condensation அப்படின்றது is a state of matter of a dilute gas of low density called boson சொல்றாங்க. இத வந்து நம்ம கூல் பண்றோம் டெம்பரேச்சருக்கு. அதாவது very close to absolute zero. நம்ம அப்சல்யூட் ஜீரோ டெம்பரேச்சருக்கு நியராக நம்ம கூல் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகுதா Bose-Einstein condensation சொல்கிறாங்க. ஸோ கெமிக்கல் பொட்டன்ஷியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூ வந்து நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா கெமிக்கல் பொட்டன்ஷியல் நெகட்டிவ்னா மேக்ஸ்வெல் போஸ்மன் சொல்கிறாங்க. பாசிட்டிவாக இருக்குது இல்லை நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா ஃபெர்மி திரக்கில் இருக்குன்னு சொல்கிறாங்க. நெகட்டிவாக இருக்குது அட் ரூம் டெம்பரேச்சர் அதான் மீன் பண்ணுறது இதில். அப்புறம் ஜீரோ ஆர் நெகட்டிவாக இருக்குது Bose-Einsteinல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது மியூ வந்து ஜீரோவாக இருக்கும், ஃபோட்டானுக்கு வந்து ஜீரோவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் ஆஃப் போசான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா n/vன்றது ஈக்குவல் டு n. இது வந்து கான்ஸ்டன்ட். பட் இன் பிளாக் பாடியில் n வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஒவ்வொரு இன்ட்ராக்ஷன்லையும். n வந்து டென்சிட்டி வந்து நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் ஆவரேஜ் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கேபிட்டல் n/v வந்து என்னவா இருக்கும், ஸ்மால் என்னன்றது என்னவா இருக்கும் அப்படின்னா n ஆல்ஃபா TB the whole power 3/2. அதாவது TBன்றது கண்டென்சேஷன் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். TB வந்து ஆல்ஃபா n பவர் 2/3 இருக்கும். எனர்ஜி ஆஃப் போசானிக் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா is equal to 0.77 nk t power 5/2 divided by TB the whole power 3/2. இல்லை E வந்து பார்க்கும்போது t power 5/2க்கு எப்படி இருக்குது, ப்ரொபோஷனலாக இருக்குது. TB பவர் 3/2க்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப் வந்து இந்த ஈக்குவேஷன்ஸ் வச்சு நான் உங்களுக்கு கிராஃப் போட்டிருக்கேன். ஸ்பெசிஃபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா CV is equal to dE/dt at constant volumeல ஈக்குவேஷன் 1.925 nkb t/TB the whole power 3/2 வரும். இதில் CV/nkb மட்டும் பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து 1.925 t/TB the whole power 3/2 வரும். ஸோ வந்து நான் CV/nkbக்கும் டீக்கும் கிராஃப் போட்டேன்னா எனக்கு கிராஃப் இப்படி வரும். லோ டெம்பரேச்சரில் எப்படி இருக்கும், ஹை டெம்பரேச்சரில் எப்படி இருக்கும். இது வந்து 1.5, இது 1.925 வேல்யூ. இது வந்து TB கண்டென்சேஷன் டெம்பரேச்சர். அட் ஹை டெம்பரேச்சரில் பார்த்தீங்கன்னா குவாண்டம் பார்ட்டிகல் வந்து பிஹேவ்ஸ் லைக் கிளாசிக்கல் பார்ட்டிகல். டெம்பரேச்சர் அதிகமான குவாண்டம் பார்ட்டிகல் கிளாசிக்கல் பார்ட்டிகலாக பிஹேவ் பண்ணும். அப்புறம் வந்து கண்டென்சேஷன் ஆஃப் ஃபோட்டான் கேஸ் வந்து இஸ் நாட் பாசிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஸ்மால் n வந்து நாட் கான்ஸ்டன்ட் இன் கேஸ் ஆஃப் ஃபோட்டான். ஃபோட்டான்ல வந்து n வந்து கான்ஸ்டன்ட்டாக இருக்காது. அதாவது கண்டென்சேஷன் ஆஃப் ஃபோட்டான் கேஸ் வந்து இஸ் நாட் பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் டென்சிட்டி ஆஃப் பார்ட்டிகல் இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா டெம்பரேச்சர் வந்து குறையும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். த பிஹேவியர் ஆஃப் த கேஸ் வந்து டிபார்ட்ஸ் மோர் அண்ட் மோர் ஃப்ரம் த பிஹேவியர் ஆஃப் பர்ஃபெக்ட் ஐடியல் கேஸ். பர்ஃபெக்ட் ஐடியல் கேஸ்லேருந்து அந்த பிஹேவியர்லேருந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப சேஞ்ச் ஆகுது. இந்த பிஹேவியர் ஆஃப் த கேஸ் வந்து நம்மளுக்கு வந்து பர்ஃபெக்ட் ஐடியல் கேஸ் பிஹேவியர் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப அதில் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி இருந்துச்சுன்னா அது வந்து டீஜெனரசி அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஈக்குவேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா n is equal to n0 plus v/h³ 2πmkt the whole power 3/2 2/√π 0 to infinity root x dx divided by e power x minus 1. ஸோ n0ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்டெகிரல்லாம் எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணி ரீஅரேஞ்ச் பண்ணும்போது இதை மாதிரி ஈக்குவேஷன்ஸ் வரும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை பார்த்துக்கணும். அதாவது அப்சல்யூட் ஜீரோ இல்லை 0 டிகிரி கெல்வின்ல ஆல் த பார்ட்டிகல்ஸ் கண்டென்ஸ் இன்டு ஜீரோ எனர்ஜி கிரவுண்ட் ஸ்டேட். இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா Bose-Einstein condensation அப்படின்னு சொல்கிறோம். Bose-Einstein condensation அட் அப்சல்யூட் ஜீரோ டெம்பரேச்சரில் 0 டிகிரி கெல்வின்ல ஆல் த பார்ட்டிகல்ஸ் வந்து கண்டென்ஸ் டு ஜீரோ எனர்ஜி கிரவுண்ட் ஸ்டேட். அதை Bose-Einstein condensation சொல்லலாம். ஸோ இங்கே அபோவ் பிலோ 2 பாயிண்ட் பார்க்குறோம். இந்த அபோவ் பிலோ கடையில் வந்து லாம்டா பாயிண்ட்னு வரும். ஸோ அதை தான் நம்ம டிரான்சிஷன் டெம்பரேச்சர், அந்த இடத்துல டெம்பரேச்சர் டிரான்சிஷன் டெம்பரேச்சர்னு சொல்கிறாங்க. நார்மல் ஃப்ளூயிட் வந்து பார்க்கும்போது ஹீலியம் ஆட்டமாக எக்ஸைட்டடில் இருக்கும். சூப்பர் ஃப்ளூயிட் ஹீலியம் ஆட்டமாக கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருக்கும். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை பார்த்துக்கணும். அதே மாதிரி ஹீலியம் 2 வந்து ஹேஸ் ஜீரோ விஸ்காசிட்டி அண்ட் இன்ஃபைனட் தெர்மல் கண்டக்டிவிட்டியாக இருக்கும். ஸோ இது வந்து எல்லாமே இம்பார்ட்டன்ட், இதை பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு வேல்யூஸ் எழுதியிருக்கேன். ஹீலியம் 4க்கும் ஹீலியம் 3க்கும் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5.2 கெல்வின் 3.3 கெல்வின் இருக்கும். பாயிலிங் பாயிண்ட் அட் வாட் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர்ல பார்த்தீங்கன்னா 4.2 கெல்வின் 3.2 கெல்வின் இருக்கும். மினிமம் மெல்டிங் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா 25 அட்மாஸ்பரிக் ப்ரெஷர், இங்கே 29 அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் இருக்கும். அடுத்தது இதில் டீஜெனரசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/ddன்றது டீஜெனரசி ஃபேக்டர் சொல்லுவாங்க. 1/d இஸ் ஈக்குவல் டு அதாவது அப்ராக்சிமேட் ஈக்குவல் டு n/gs ZT. இதை வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா n/gs v 2πmkt divided by h² the whole power minus 3/2. இதுலேருந்து நம்ம டிரான்ஸ்லேஷனல் பார்ட்டிஷன் ஃபங்க்ஷன் தான் என்னன்னு ஈக்குவேஷன் எழுத போகிறோம்.
ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ZT is equal to 2 pi m kt divided by h square இது whole power 3 by 2v. இதுதான் வந்து என்ன அப்படின்னா டிரான்ஸ்லேஷனல் பார்ட்டிஷன் ஃபங்க்ஷனுடைய ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன்லேருந்து நம்ம என்ன தெளிவாக தெரியுது அப்படின்னா t வந்து அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 0வா இருக்கு. 1/d ஓட வேல்யூ என்ன வில் ஹேவ் அ லார்ஜ் வேல்யூவா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 1/d எப்போ லார்ஜ் வேல்யூவா இருக்கு, t வந்து அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 0வா இருக்கும்போது. இதுல இருந்து என்ன சொல்றாங்க, கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா இட் மீன்ஸ் த கேஸ் வில் டீவியேட் ஹைலி ஃப்ரம் இஸ் பர்ஃபெக்ட் கேஸ் பிஹேவியர். ஸோ இந்த ஈக்குவேஷன்ல இருந்து நம்மளுக்கு இந்த பாயிண்ட்ல இருந்து 1/d வந்து அதிகமா இருக்கு, டி வந்து அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 0. இதுல இருந்து என்ன கன்க்ளூட் பண்றாங்க அப்படின்னா நார்மலா பர்ஃபெக்ட் கேஸ் பிஹேவியரை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப டீவியேட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. Next, when the temperature of Bose-Einstein gas is lowered from critical temperature, the number of particles falls rapidly into the ground state. அதாவது நம்மளுக்கு வந்து கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர்ல இருந்து நம்மளுக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து குறைஞ்சிட்டே வந்து நம்பர் ஆஃப் பார்ட்டிகல் வந்து ஃபால் ஆகுது, ரேபிடா நம்மளுக்கு ஃபால் ஆயிடுச்சு, கிரவுண்ட் ஸ்டேட் வந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு அதைத்தான் நம்ம மெயினாக என்ன சொல்றாங்க அப்படின்னா Bose-Einstein கண்டென்சேஷன் சொல்றாங்க. ஆல்ரெடி Bose-Einstein கண்டென்சேஷன் என்னன்னு சொன்னேன், இதுவும் அதே தான். திஸ் ரேபிட் இன்க்ரீஸ் இன் த பாப்புலேஷன் ஆஃப் த கிரவுண்ட் ஸ்டேட் பிலோ த கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர். அப்போ என்ன, அது கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர்ல இருந்து டெம்பரேச்சர் குறைஞ்சிட்டே வரும்போது நம்பர் ஆஃப் பார்ட்டிகல் எல்லாமே கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வருது. அப்போ பிலோ த கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு நம்பர் ஆஃப் பார்ட்டிகல் வந்து கிரவுண்ட் ஸ்டேட்ல என்ன ஆகுது, அதிகமாகுது. ஸோ இதை கூட நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா Bose-Einstein கண்டென்சேஷன் அப்படின்னு சொல்லலாம். இல்லை டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் வந்து ஃபார் பர்ஃபெக்ட் Bose-Einstein கேஸுக்கு நான் ஆல்ரெடி இந்த தியரி பார்ட்லேயே சொல்லியிருக்கேன். என்னன்றது ஈக்குவல் டு v/h³ 2 pi m kt the whole power 3/2 a plus a square by 2 power 3/2 and so on. இதில் ஏன்றது பார்த்தீங்கன்னா டீஜெனரசி பேராமீட்டர். இதில் இந்த ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா Bose-Einstein கேஸோட ஈக்குவேஷன் டெரிவேஷன். இது வந்து பர்ஃபெக்ட் கேஸ் பிஹேவியர்லேருந்து எவ்வளோ டீவியேட் ஆயிருக்கு அப்படின்றதுக்காக தான் இந்த டெரிவேஷன் கொடுத்துருக்காங்க. பிஹேவியர் ஆஃப் Bose-Einstein கேஸோட ஈக்குவேஷன் தான் இது. இதில் வந்து டீஜெனரசி ஃபங்க்ஷன் வந்து பேராமீட்டரா இருக்குது. அதாவது என்னன்றது v/h³ 2 pi m kt the whole power 3/2 a plus a square by a power 3/2 அப்படின்னு சொல்லிட்டு ஈக்குவேஷன் இருக்கு. இல்லை நான் ஏவை வந்து 1 விட கம்மியாக எடுத்துக்கிறேன் அப்படின்னா n/1 ஈக்குவல் டு என்ன ஈக்குவேஷன் வரும்னா v/h³ 2 pi m kt the whole power 3/2a அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இதில் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு n/v/h³ divided by 2 pi m kt the whole power 3/2 வரும். ஏன்றது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு n/v இருக்கும், பார்ட்டிகல் டென்சிட்டிக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அதே மாதிரி ஏ வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வந்து பார்த்தீங்கன்னா 1/t. இதில் நான் பார்ட்டிகல் டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகுதுன்னா டெம்பரேச்சர் வந்து குறையுதுன்னு எடுத்துக்கலாம். அப்போ வந்து வேல்யூ ஆஃப் ஏ வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது என்ன சொல்றாங்கன்னா there is a deviation of Bose-Einstein gas from a ideal gas behavior அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுவே ஃபார் கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு என்ன வந்து என்னவா இருக்கும், நார்மலாக வந்து ஏ வந்து 1 நம்ம போடுறேன் அப்படின்னா அந்த ஈக்குவேஷன்ஸ் மேலே உள்ள ஈக்குவேஷன் தான் a less than 1 போட்டோம், அதில் a equal to 1 போட்டால் எனக்கு இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ் வரும். இதில் the temperature at which particle density is maximum is called critical temperature. ஸோ வந்து இந்த எந்த டெம்பரேச்சரில் பார்ட்டிகல் டென்சிட்டி அதிகமாக இருக்குதோ அந்த டெம்பரேச்சரை கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ டீயும் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் வந்து டெம்பரேச்சருக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா நம்ம ஈக்குவேஷன்ஸ் வந்து n/vன்னு தெரியும். 2 pi m kt டீயை வந்து டிசின்னு போட்டுக்கிறோம், இங்கே டீயை வந்து டிசின்னு போட்டுட்டு எழுதுறோம். எழுதிட்டு இதுலேருந்து டிசியை மட்டும் நம்ம என்ன பண்ணலாம், ரீஅரேஞ்ச் பண்ணி இதை மாதிரி எழுதிக்கலாம். அதாவது இது எல்லாத்தையும் ஃபைனலாக நான் வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா டிசின்றது இதை மாதிரி ஈக்குவேஷன்ஸில் நான் இதை எழுதிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அக்கார்டிங் டு Bose-Einstein எனர்ஜி டிஸ்ட்ரிபியூஷன்ல நம்மளுக்கு ஈக்குவேஷன் என்ன, n is equal to gi divided by e power alpha, அதுக்கப்புறம் e power beta ui minus 1 beta ui, அதாவது e வந்து நான் u னு எடுத்துக்கிறேன், ui minus 1 தான் ஈக்குவேஷன்ஸ். அப்போ ஃபார் கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு நான் ui வந்து 0வா எடுத்துக்கிறேன், gi வந்து 1ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ நம்பர் ஆஃப் பார்ட்டிகல் இந்த கிரவுண்ட் ஸ்டேட் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா n0 is equal to 1/e power alpha வரும், e power 0 minus 1ன்னு வரும். அப்போ இது வந்து 1 ஆயிரும், e power alpha minus 1 மட்டும் இருக்கும். இதில் டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் ஆர் given by n is equal to n0 plus n1 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ n0 plus n1 இருக்கா, இப்போ நான் n1 எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா நான் முன்னாடி உங்களுக்கு ஈக்குவேஷன்ஸ் சொன்னேன். ஸோ நான் n1 கால்குலேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த n ஈக்குவேஷன்ஸ் இருக்குது, இதை வந்து நான் என்ன பண்ணிக்க போகிறேன், n1 எடுத்துக்க போகிறேன். ஸோ இதில் v/h³ 2 pi m kt the whole power 3/2 இருக்குது. ஸோ இதுக்கு பதிலாக நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இந்த ஈக்குவேஷன்ஸ்லாம் சொல்லியிருக்கேன். ஸோ இதுலேருந்து இந்த n/v 2 pi m kt இந்த ஈக்குவேஷன்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா எனக்கு தேவையான v/h³ 2 pi m kt the whole power 3/2 மட்டும் ஒரு சைடு வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு சைடு கொண்டு வரேன். அதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஈக்குவேஷன்ஸில் இந்த டேர்முக்கு பதிலாக நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ அதுதான் வந்து எனக்கு n1.
ஸோ n1 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஈக்குவேஷனில் பார்த்துருப்போம். அந்த ஈக்குவேஷன்ஸில் ஒரு டேர்ம் இருந்துச்சு, கான்ஸ்டன்ட் டேர்ம். அந்த கான்ஸ்டன்ட் டேர்முக்கு பதிலாக நான் என்ன பண்ணியிருக்கேன், அந்த v/h³ 2πmk ஹோல் பவர் 3/2 சொன்னேன்னா அதுக்கு பதிலாக இந்த டேர்முக்கு பதிலாக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கால்குலேட் பண்ணியிருக்கேன் கீழே சொன்ன ஈக்குவேஷன்ஸில். ஸோ n/tc the whole power 3/2 into 2.612 அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ இதை வந்து நான் இதுக்கு பதிலாக இதை சப்ஸ்டியூட் பண்ணேன்னா இந்த டேர்ம் ஃபுல்லாக இப்படி வரும். ஸோ இதில் வந்து ஏக்கு பதிலாக 1 நான் சப்ஸ்டியூட் பண்ணேன்னா எனக்கு n1 வந்து என்ன வரும்னா nt^3/2 tc^3/2 வரும். ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட். n-ன்றது ஈக்குவல் டு n0 பிளஸ் n1க்கு பதிலாக நான் இதை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ எனக்கு n0 மட்டும் வேணும்னா n மைனஸ் n t/tc the whole power 3/2 அப்படின்னு சொல்லிட்டு சப்ஸ்டியூட் பண்ணுவேன். ஸோ இதில் n வந்து காமனாக இருக்கிறனால எடுக்கும்போது n-ன்றது 1 மைனஸ் t/tc the whole power 3/2 அப்படின்னு சொல்லிட்டு வரும். நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் வந்து கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருக்கிறது. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராஃபில் பார்த்தீங்கன்னா ui வந்து 0-ஆக இருக்கும்போது n0 இது, n1 எனர்ஜி லெவல்ஸ் என்னன்னா இப்படி இருக்கும். இப்போ நம்ம வந்து கிரவுண்ட் ஸ்டேட்டில் தான் எவ்வளோ நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அப்படின்றது கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து எப்படி கால்குலேட் பண்ணலாம், n 1 மைனஸ் t/tc the whole power 3/2 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை வச்சு கால்குலேட் பண்ணிக்கலாம். சோஃபா நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா போஸ்-ஐன்ஸ்டீன் கண்டென்சேஷன் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.